அவர் எது சம்பந்தமாவது சண்டை போட்டிருக்காரா உங்ககிட்ட? இல்ல சார், நல்ல பாசமா தான் இருப்பாரு. யார்த்தி போய் சொல்ற? சார் நிறைய சண்டை போட்டிருக்காரு, இவளை போட்டு அடிச்சிருக்காரு வேற. அண்ணி, அதுவும் தினமும் குடிச்சிட்டு வந்து எங்க வீட்டு பொண்ணை போட்டு அடிப்பாரு சார். அண்ணி போதும் அண்ணி. இரு ஆர்த்தி, நடு ராத்திரியில போன் பண்ணி இவ என் புருஷனை பஞ்சாயத்து கூப்பிட்டுருக்கா. அவரு போய் தான் கதிரை சமாதானப்படுத்திட்டு வருவாரு. ஏமா போய் சொல்றீங்க? இல்ல சார், அடிச்சுக்கிறதும் புடிச்சுக்கிறதும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சகஜம் தானே சார். ஏதோ ஆபீஸ் டென்ஷன், லேசா அடிச்சுட்டாரு. எனது லேசா அடிச்சாரா? அப்ப பெல்ட்டை எடுத்து அடிச்சது, கழுத்தை புடிச்சு நெரிச்சது, குழந்தைய கொன்னுடுவேன்னு மிரட்டினது. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஏன் புருஷனை பத்தி எனக்கு தெரியாதா? சார் அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல சார். நீங்க சொல்லுங்க மேடம். ரொம்ப அடிச்சிருக்காரு சார், நிறைய தடவை குடிச்சிட்டு வந்து அடிச்சிருக்காரு. அவமானம் தாங்க முடியாம சூசைட் பண்ணிக்கலான்னு நினைக்கிற அளவுக்கு அடிச்சிருக்காரு. ஏன் அண்ணி இப்படி என் மானத்தை வாங்குறீங்க? சார் இவங்க சொல்றது எதையும் நம்பாதீங்க. ஏன் புருஷனை காணோம், வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல, எங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்ல. வெளியில தான் ஏதோ பிரச்சனை, திடீர்னு காணோம், அவ்வளவுதான். தயவு செஞ்சு கொஞ்சம் தேடுங்க ப்ளீஸ். தாலி கட்டின பொண்டாட்டி நான் சொல்றேன், என்ன நம்புங்க. என்ன அர்த்தி, நீ நடந்ததை முழுசா சொன்னாதானே அவங்களுக்கும் தேடுறதுக்கு வசதியா இருக்கும். டாக்டர், போலீஸ், வக்கீல் இவங்க 3 பேருக்கிட்டே போய் சொல்லக்கூடாது. நீங்களாவது உண்மையை முழுசா சொல்லுங்கம்மா. ஆமா சார், இவ்வளவுதான் சார். இவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது உண்மையை மறைக்கிறீங்களா? வேற எதுவும் இல்ல சார், அதான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேனே. இந்த பாருமா, வெறும் புருஷன் முன்னாடி சண்டைனா உன் புருஷன் இவ்வளவு நாள் வராம இருக்க மாட்டான். அட்லீஸ்ட் ஒரு போனாவது பண்ணியிருப்பான். வேற ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். மறைக்காம சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. நாங்களா கண்டுபிடிச்சோம்னா அது உங்களுக்கு நல்லது இல்லை. நீங்களே அறக்குறையா சொன்னீங்கன்னா நாங்களும் அறக்குறையா தான் தேடுவோம். கதிரை தேடுற முயற்சியில நாங்க ஜெயிக்கிறதும் ஜெயிக்காததும் நீங்க கொடுக்கிற ஒத்துழைப்புல தான் இருக்கு. அதை வச்சுதான் நாங்க துப்பு தொலைக்க முடியும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் சார், அவ்வளவுதான். கடைசியா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. உங்க புருஷனுக்கு வேற ஏதாவது பொம்பளை தொடர்பு? இல்ல சார், என் புருஷன் ஸ்ரீராம மாதிரி சார். என்ன தவிர மத்த எல்லாரையும் அக்கா தங்கச்சியா தான் நினைப்பாரு. பொம்பளைங்க நிறைய பேர் வருவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக கோவில் கூட போக மாட்டாரு சார். அவருக்கு எந்த பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், ஆனா பொம்பளை பிரச்சனை மட்டும் சத்தியமா இல்ல சார், நிச்சயமா இருக்காது. என் புருஷன் உத்தம புருஷன். சரிம்மா, நான் கிளம்புறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அப்படின்னா நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். எப்ப பார்த்தாலும் என் புருஷனை தர குறைவாவே பேசிட்டு இருக்கீங்க, அடுத்தவங்க முன்னாடி அசிங்கப்படுத்திட்டே இருக்கீங்க. நீ என்ன சொல்ற? நீங்க வேணும் தான் அப்படி செய்றீங்கன்னு சொல்றேன். இங்க பாருங்க, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம பேசிட்டு இருப்ப. உனக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எனக்கு தெரியும் உங்களுக்கு என் புருஷனை பிடிக்கல. உங்க வாழ்க்கையில பாறாங்கல்ல தூக்கி போட்ட மாதிரி நடந்துக்கிறீங்க. நீ எப்படி வேணாலும் நினைச்சுக்க, அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. என் புருஷன் கெட்டவனோன்னு நானே நினைக்கிற அளவுக்கு நீங்க நடந்துக்கிறீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? உங்க மனசுல ஏதோ இருக்கு அவரை பத்தி. ஏய், போய் உன் வேலையை பாரு. பெருசா கண்டுபிடிச்சிட்டா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. எனக்கும் கோவம் வரும். உன் உத்தம புருஷனை நீயே தலையில வச்சுக்கிட்டு ஆடு. இருங்க இருங்க, என் அண்ணன் வரட்டும், நான் பேசிக்கிறேன். ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சுக்கிறேன். ஏய் ஆர்த்தி, நில்லு. என்னடி உன் அண்ணன் கிட்ட சொல்லுவ? ஒண்ணு அண்ணன்னு பயமுறுத்திட்டு இருக்க. நீ போய் சொன்னா நான் பயந்துருவனா? நீங்க ஏன் பயப்பட போறீங்க? எனக்கு தான் உங்களை பார்த்தா திக்கு திக்குன்னு பயமா இருக்கு. இத பாரு ஆர்த்தி, அனாவசியமா வீட்டு ஆம்பளைங்களை உள்ள இழுத்து டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காத. நல்லா இருக்காது. அப்புறம் எதுவா இருந்தாலும் நமக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கலாம். உங்களுக்கும் எனக்கும் நடுவுல என்ன இருக்கு பேசுறதுக்கு? நான் எவ்வளவு நல்ல மனசோட உங்களுக்கும் என் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். அந்த நன்றி விசுவாசமே இல்லையா உங்ககிட்ட? இருக்கட்டும், அதுக்காக
அப்பப்ப விழுந்து கும்பிட்டு சலாம் எல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. அத்தை பசிக்குது. அங்க என்னடி கேட்டுட்டு இருக்க? உங்க அம்மா இங்க தானே நிக்கிறேன். நான் என்ன செத்தா போயிட்டேன்? என்கிட்ட கேட்க வேண்டியதானே? ஓ, உங்ககிட்ட கேட்டா என்ன அடிப்பேன். அத்தை தான் எனக்கு கொடுப்பாங்க. ஆமா, பெரிய அத்தை. அத்தை யோ கஜி, கஜேந்திரா, ஏய் நீ எதுக்கு இங்க வந்த? துக்கா விசாரிச்சு போலான்னு வந்தேன். தண்ணி போட்டு அட்ரஸ் தெரியாம வந்துட்டியா? உன்னை யார் இங்க வர சொல்லுது? யார் என்ன வர சொல்லணும்? நானா தயா வந்தேன். ஐ கேம் சோ ஐ வில் கோ சோ. ராஜீவ், ஜஸ்ட் கெட் அவுட். என்ன கெட் அவுட்? இரியா, தேவாலயத்துக்கு வந்துட்டு பட்டாசு வெடிக்காம போவாங்களா? நான் வச்சுட்டு தான் போவேன். பட்டாசா? ஆமாயா, உன்ன 4 கேள்வி நாக்க புடுங்கிற மாதிரி கேட்டு போகதான் வந்தேன். உன் பொண்ணு தானே எனக்கு கல்யாணம் பண்ண? என்னோட மாமனார் தானே நீ? அந்த நார் இருக்குல்ல, நாரு, அந்த நாரை நார கிழிச்சிட்டு போகதான் வந்தேன். ராஜீவ், நீ குடிச்சிருக்க, மரியாதை போயிடு. சரக்கடிக்கிற என்ன என்ன இது? இதுக்கு பேர் குடியிலையே? நீ இல்லையா குடிச்சிருக்க? என்னமோ குடிக்காத மாதிரி டீசெண்டா பேசுற. இப்ப ராஜீவ், உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. என்ன பேச்சுவார்த்தை விட்டு போச்சு விடாம போச்சுன்னு? நான் எங்க போனாலும் சும்மா விடுறேன். நான் தான் உன் உறவே வேணாலும் ஒதுக்கி போயிட்டேன்ல. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கே உன் பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன்? அது அவன் முட்டாள்தனமா எடுத்த முடிவு. எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. முட்டாள்தனமா வேறனா புதுசா சொல்லிய பொய் பொய் வாயை திறந்தா ஏயா பொய் பேசுற? எதுக்கா பொய் பேசுற? நீ உமாவும் நேரம் சந்திக்கிறதே இல்லைல்ல? கார்ல இடையில ரோட்ல மீட் பண்றதே இல்ல, அவளை வீட்டுக்கு கூப்பிடுறதே இல்ல, உட்கார வச்சு சோறு பொங்கி போட்டு அவ கையால சாப்பிட்டு புத்திமதி சொல்லி உமா உபதேசம் பண்ணி ராகவம் கொடுத்து போய் அடிச்சுட்டு கொண்டு சொல்றதே இல்லல்ல? வாயை திறந்தா பொய் பொய் ஆவற வயசுக்கு பொய் பேசுற பொய். ராஜீவ், டோன்ட் டாக் நான்சென்ஸ், ஜஸ்ட் கெட் அவுட். பேசுறது ஃபுல்லா பொய், பேசுற பொய். நீ எல்லாம் ஐடி கம்பெனி ஓனர் வேற. இந்த ராஜீவ், நீ குடிச்சிருக்க, ஆனால் உன்னை சும்மா விடுறேன். நான் அப்பயே சொல்றேன், நீ சாக்கடைன்னு. அதனாலதான் இன்னைக்கு நானும் என் பொண்ணும் உன்னை ஒதுக்கி வச்சிருக்கோம். நீங்க என்ன ஒதுக்கி வைக்கிறது? நீங்க என்ன வேணும் தான் ஏன் சொல்றீங்க? நான் தான் உங்க 2 பேத்தையும் ஒதுக்கி வச்சுக்கிறேன். ஒதுக்கி. ராஜீவ், எங்களை விட்டு போய் எங்க கம்பெனி விட்டு போய் நீ என்ன பெருசா சாதிச்சிட்ட? என் பொண்ணு சொன்ன மாதிரி பிச்சை தானே எடுத்துக்கிட்டு இருக்க. காமெடி. யார் பிச்சை எடுக்கிறா? ராஜீவுக்கு புது வேலை கிடைச்சிருக்கு. நல்ல வேலை. இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன். நிம்மதி அறியா நீ? இனிமே பாருயா, தூங்கவே மாட்டேன். எங்க வேலை? என்ன வேலை? ஓ, தெரிஞ்சுக்கிட்டா நேராக வந்து எனக்கு ஆப் படிப்பிய. இத்தனை நாள் இதுக்கு முன்னாடி இருந்தது ஒரு மென்டல் இன்ஸ்டிடியூஷன். என்னது? நல்ல இங்கிலீஷ் பேசினதான் உனக்கு புரியாத. உன் வீடு தான் சொன்ன பைத்தியகார ஆஸ்பத்திரி. அங்கதான் இருந்தேன். இப்போ புனிதமான கோவில். எங்க அம்மா அப்பா, என் வீடு, அது கோவில், தெய்வம் மாதிரி. என்னை சுத்தி இருக்கிற பேய் பிசாசு எல்லாத்தையும் விரட்டேன். அடிச்சியா உமா மட்டும் இருக்கு. அந்த உமாவை தலையில அடிச்சு விரட்டி உன் வீட்டுக்கு அமிச்சிட்டேன்னு வச்சுக்க. அப்புறம் என் வீடு சூப்பர் ஆயிடும். நான் செம்மையாயிடுவேன். கெல்லி மாதிரி ஆயிடும். ராஜீவ், என் பொண்ணு மேல ஒரு துரும் படிச்சு உன்னை கம்பி எண்ணெய் வச்சிருக்கேன், ஜாகிரதை. துரும்புல பட்ட வலியாதையா? நல்லா என் கையை காலால அவனை போட்டு அடிச்சு முடிய பிடிச்சி இழுத்து தரன்னு இங்க கொண்டு தள்ளுவேன். இதெல்லாம் நடக்கூடாதுன்னா நீயே ஒழுங்கு மரியாதையா பாவுமான கூட்டு வந்து இங்க உட்கார வை. இல்ல தொலைச்சிருவேன். டேய், நீ சொன்ன மாதிரி நான் ஏனடா ஒரு மெதி போதும், நீ ஊரு தெரியாம காணாம போயிடுவ, ஜாகிரதை. ஓகே, நான் எறும்பாவே இருந்துக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா?
எறும்பால செய்ய முடிஞ்ச சின்ன காரியத்தை கூட உன்ன மாதிரி யானையால செய்ய முடியாதுயா. அது என்ன தெரியுமா? எறும்பு நினைச்சா 1000 தடவை யானைய கடிக்கலாம். ஆனா யானையால ஒரு தடவை கூட எறும்பு கடிக்க முடியாது. புரியுதா? ஒழுங்கு மரியாதை உன் பொண்ணு உமா உன் வீட்டுக்கு கூப்பிட்டியா, வாய மூடி உட்கார வச்சு கொஞ்ச நேரம் இருக்கணும். அதை விட்டுட்டு அங்க வேற ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருந்த பொழச்சப்போ கஜே. திரும்ப வருவேண்டா பம்கின் மண்டையா. உனக்கெல்லாம் குடிகார மாதிரி நடிச்சு சொன்னாதான் புரியும். எங்க அம்மா அப்பாவோட வீட்டை ஒரு புனிதமான கோவிலா நினைச்சு தங்குற எனக்கு குடிச்ச மாதிரி நடிக்கிறது என் பாவமா நினைக்கிறையா? என்ன அந்த பாவத்தை செய்ய வச்சிட்டியா? என்னப்பா இங்க தனியா உட்காந்துருக்கீங்க? உள்ள ஒரே புழுக்கமா இருந்துச்சு, தூக்கமும் வரல. இப்படி வெளியில உட்காந்துக்கிட்டு இருந்தா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. அம்மா இல்லையாப்பா? பாவம்பா, நாள் பூரா உழைச்சி களைச்சி போய் தூங்கிக்கிட்டு இருக்கா. நீ போய் சாப்பிடு, உமா உனக்கா காத்துக்கிட்டு இருக்கா. சரிப்பா, உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசலாமாப்பா? தாராளமாப்பா, உட்காரு. சொல்லு. இல்லப்பா. என்ன தயக்கம்? எதுவா இருந்தாலும் சொல்லுப்பா. நானும் உமாவும் தனி கொடுத்தனம் போலான் இருக்கோம்ப்பா. இங்க பக்கத்துல 2 தெரு தள்ளி தான்ப்பா வீடு பார்த்துருக்கேன். ரொம்ப தூரம்லாம் இல்லப்பா. என்னப்பா நீ திடீர்னு தனி கொடுத்தனோன்னு? இப்பதானே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கோம். அதுக்குள்ள எனக்குன்னு சில பொறுப்பு கடமைகள்லாம் இருக்குப்பா. இங்க இட நெருக்கடி வேற. இங்க இருந்தா உமாவுக்கும் ஸ்னேகாவுக்கும் ஏதாவது முட்டல் மோதல் ஆயிடுதுப்பா. அதெல்லாம் கூட்டு குடும்பத்துல சகஜம் ராஜீவ். அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும். அதுக்காக தனி கொடுத்தனும் போகணும்னு அவசியம் இல்லை. பொம்பளைங்க இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு சேர்ந்துருவாங்க. இல்லப்பா, கல்யாணமாக இத்தனை வருஷமா என் மாமனார் வீட்டில் கொத்தடிமையாக இருந்துட்டேன். உமா மொத்தமாக அவங்க அப்பாவோட சேர்ந்து என் கை மீறி போயிட்டாப்பா. தனி கொடுத்தணும்னு ஒன்று போனா தான் உமாவை திருத்தி ஒரு நல்ல வழிக்கு என்னால் கொண்டு வர முடியும்ப்பா. அதுக்கு உங்கள் ஆசீர்வாதமும் ஆதரவும் தேவைப்பா. என்னுடைய சம்பாத்தியத்தில் நான் முட்டி முன்னேறி வந்தா அப்போதான்ப்பா ஒரு கௌரவமாக 4 பேர் மதிக்கிற மாதிரி இருக்கும். தனி கொடுத்தனும் போகணும்னு உன் மனசில் தோணிடுச்சு, அது தப்பு இல்லை. நான் தடுக்கவும் இல்லை. நாளைக்கு சண்டை போட்டுக்கிட்டு கோபமாக இதே முடிவை எடுக்கிறத விட இன்னைக்கு சுமூகமாக இருக்கிற போதே இந்த தனி கொடுத்தணுங்கிற முடிவை எடுத்தியே, அது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு. உமாவோட அப்பாவை பார்த்தேன்ப்பா. தனி கொடுத்தனும் போகிறோன்னு சொன்னேன். அவருக்கும் இதில் ரொம்ப சந்தோஷம்ப்பா. என் முடிவை பாராட்டினார்ப்பா. அட பாவி, ஒழுகுறானா உண்மையை சொல்றானா ஒண்ணுமே புரியலையே. அப்புறம் இதுக்கு மேலே என்னப்பா சொல்கிறதுக்கு இருக்கு? ஒரு நல்ல நாளாக பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு பாலை காய்ச்சிரு. சரிப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சரி, நீ போய் சாப்பிடு போ. சரிப்பா, நான் சோப்பா. பாடி, நான் திரும்பி பார்க்காமலே எனக்கு தெரியும் நீ இப்படி ஓரமா நின்று கேவலமா ஓட்டு கேட்பேன். இல்ல, கேஷுவலா தான் நின்ன. ஓ, உங்க ஊர்ல கேஷுவலா கதவு பின்னாடி இப்படித்தான் நிப்பாங்களோ? அப்புறம் கிளம்பலாம்ல? எங்க ஏண்டி இவ்வளவு நேரம் கதவு பின்னாடி பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு ஓட்டு கேட்கல? அதான் இப்ப கையும் குளமா மாட்டிக்கிட்டிய. என்ன நடிப்பு அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்க? நாம ஏன் தனி கொடுத்துன போகணும்? அப்படி வாடி வலிக்கு. எங்க அப்பா வீட்டுக்கு நீங்க எப்ப போனீங்க? அவர்கிட்ட இத பத்தி எப்ப பேசுனீங்க? நீங்களே இத சொல்லிருந்தாலும் எங்க அப்பா கண்டிப்பா ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டாரு. உங்க அப்பா கூடிய குடும்பம் நடத்த போறேன் அறிவட்டோல. அவர் ஒத்துக்கிட்டா என்ன, ஒத்துக்கலன்னா எனக்கு என்ன?
சும்மா ஒரு மரியாதைக்கு ஃபார்மாலிட்டிக்கு கேஷுவலாக எங்கள் அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பர்மிஷன் கூட கேட்கல. சொன்னேன் நாம தண்ணி கொடுத்துட போகிறோம். நான் வரல. என்னது வரலையா? உமா ப்ளீஸ் தயவு செய்து வந்துரு அப்படின்லாம் கெஞ்ச மாட்டேன். நீயா வந்தா மரியாதையாக நடத்தி கூப்பிட்டு போவேன். அப்படி வரமாட்டேன் அதுக்கு இதுன்னு சீனை போட்டு பிளான் போட்டீங்கன்னா கையை காலை உடச்சி தோல்ல தூக்கி போட்டு போவேன். என்ன புரியுதா? டைம் பாரு, பயப்படாது. நாளைக்கு மதியம் வரைக்கும் தான். பாசிட்டிவாக பதில் சொன்னால் நல்ல நேரம், நெகட்டிவாக பதில் சொன்னால் கெட்ட நேரம். புரியுதா? தலை அடிக்குதுமா. ஹாய் டார்லிங், என்ன அப்படி பார்க்குற? இதுவா என் ஃப்ரெண்டு கல்யாணம். நம்ம கல்யாணம் பண்ணிக்கும் போது நம்ம மேரேஜ் இன்விடேஷன் இதை விட கிராண்டாக இருக்கும். போடா. ஏன், என்னாச்சு? நீ எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த போனை அந்த ஸ்னேகா புடுங்கிட்டால. உன் குரலை கேட்காம எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு பிரதீப். சாவடி. நேத்து நைட்டு ஃபுல்லா நான் தூங்கவே இல்லை தெரியுமா? சரி விடு பிரியா, வா இப்பயே போய் உனக்கு ஒரு புது ஃபோன் வாங்கி தரேன் வா. வேண்டாம் பிரதீப், இன்னொரு ஃபோன் வச்சிருந்தாலும் என் மேல சந்தேகம் தான் வரும். யார் வாங்கி கொடுத்தா எதுக்கு வாங்கி கொடுத்தான்னு கேட்டுட்டே இருப்பாங்க. மறுபடியும் மாட்டேன்னா இந்த தடவை கட்டாயம் ஸ்னேகா அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ போட்டு கொடுத்துருவா. அப்புறம் நம்ம ஃப்ரீயா பாத்துக்கவோ பேசிக்கவோ முடியாது. என்ன ஜெயில் கைதி ஆக்கிடுவாங்க. சரி, உன் ஃபோனை பிடுங்கினது ஸ்னேகா தானே, அவகிட்டே கேளு. நான் காலேஜ் போற பொண்ணு, நானும் மேஜர். எனக்கு ஒரு எமர்ஜென்சினா நான் எப்படி பேசுறதுன்னு கேளு. அதையும் கேட்டேனே, அதுக்கு என்ன பண்ண தெரியுமா? ஒரு ஓட்ட பேசிக் மாடல் போன் ரெடி பண்ணி வச்சிருக்கா, அதை எடுத்து கொடுக்கறா. எவ்வளவு திமிரு அவளுக்கு. நேத்து ராத்திரி ஒரு விஷயம் தோணுச்சு, ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். என்னது? ஆஃப்டர் ஆல் ஒரு போனை புடுங்கி வச்சிருக்கா. இந்த விஷயத்துல நம்மளால ஸ்னேகாவை ஜெயிக்க முடியலையே. நாளைக்கு நம்ம லவ் மேட்டர் வீட்ல தெரிஞ்சா என்னால எப்படி எதிர்த்து நிக்க முடியும்? எப்படி நம்மளால ஜெயிக்க முடியும் பிரதீப்? அப்படி ஏதாவது எதிர்ப்பு வந்தா, அவங்க பலவந்தம் பண்ணா நம்ம காதல் அவ்வளவுதானா? நம்ம பிரிய வேண்டியதானா? நம்ம சாக வேண்டியதானா? இதை நேத்து ராத்திரி நினைச்சு என் தூக்கம், நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. அப்படி மட்டும் ஏதாவது ஆயிட்டா, நீ எனக்கு கிடைக்கலனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் பிரதீப். என்ன பிரதீப், நான் அழுது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது சொல்லு பிரதீப், ஏதாவது செய் பிரதீப். நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? என்ன? உங்க அண்ணன் துவாரகேசு ஸ்னேகாவும் ஏன் எப்போ எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா, வீட்டில் அவங்க காதலுக்கு பயங்கர எதிர்ப்பு. எங்க பிரிஞ்சிருவோமோ நாங்க பயந்தாங்க. அவங்க பிரிஞ்சிடக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்க. ஸோ நம்மள மாதிரியே. அப்புறம் என்னாச்சு? எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு அது யாருக்குமே தெரியாது. எப்பவோ 4-5 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்னேகா கல்யாணத்தன்னைக்கு தாலி கூட கட்டிக்கலையா, ஒரே ஒரு செயின் தான் போட்டுக்கிட்டாலாம். அதனால யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. அப்புறம் ஏதோ ஒரு கோயில வச்சு தாலி கட்டியிருக்காங்க. அப்புறம் நேரா போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரகசியமா ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தாலி அவுத்துட்டா. ஏன் பிரதீப், ஏன் திடீர்னு ஸ்னேகாவோட ரகசிய கல்யாணத்தை பத்தி கேக்குற? என்ன யோசிக்கிற சொல்லு. நான் சொல்ற மாதிரி நாளைக்கு செய். புது பட்டுப்படவை கட்டிட்டு தலை நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு நான் சொல்ற கோயிலுக்கு சரியா 7 மணிக்குள்ள வா. நாளைக்கு 7:09 முகூர்த்தம். உனக்காக என் ஃப்ரெண்ட்ஸோட ஐயரோடையும் கோயிலில் காத்துட்டு இருப்பேன். எதுக்கு? நாளைக்கு கல்யாணம். பிரதீப், பிரதீப்
பிரதீப் இங்க கதை திறந்து போட்டு போயிட்டான் அவன். irresponsible fellow, idiot. Ha 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 ha!